வணக்கம். திருப்பொற்சின்னம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன். போன பதிவுல திருவாசகத்துல கீர்த்தி திருவகள்ல 2 பாடல்களை படிச்சோம். இப்ப அடுத்த 2 பாடல்களை படிக்கலாம். கல்லாடத்து கலந்தினிது அருளி நல்லாளோடு நயப்புறவு எய்தியும் பஞ்சப்பள்ளியில் பான்மொழி தன்னோடும் எஞ்சா தீண்டும் இன்னருள் விளைத்தும் இராத வேடமோடு கிஞ்சுக வாயவள். கல்லாடம்ன்ற திருத்தலத்துல நல்லாளோடுனா பார்வதி தேவியை ஒப்பிட்டு சொல்றாரு. பார்வதி தேவியோடு இணைந்து அடியவர்கள் அனைவரும் பக்தியுடனும் ஆர்வத்துடனும் வழிபட இனிதாக எழுந்தருளியும். பஞ்சசயனம்ன்ற தலத்துல பால் போன்ற தூய்மையும் கருணையும் கொண்ட சொற்களையுடைய பார்வதி தேவியாருடையும் நாள்தோறும் குறையாமல் பெருகுகின்ற கருணையோட வேட உருவத்துடனும் முள்முறுக்க மலர் போன்ற முள்முறுக்க மலர்ன்றது நல்ல சிவந்த நிறத்தில் இருக்குமா. முள்முறுக்க மலர் போன்ற சிவந்த வாயையுடைய பார்வதி தேவியாரின் அப்படின்னு உதாரணம் சொல்றாரு. இதுல வேட உரத்துடன்றது அர்ஜுனன் காட்டுல தவ இருந்தப்போ அவருக்காக சிவபெருமான் மேற்கொண்டதாகவும் ஒரு வரலாறு உண்டு. அடுத்த பாட்டு. வீராவு கொங்கை நற்றடம் படிந்தும் கேவிடராகி கெளிரது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்திரு தருளியும். இதோட விளக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருவிளையாடல் புராணத்துல வர்றதுதான். முன்னொரு காலத்துல அம்பிகைக்கு இறைவன் ஆகம நூல் வேதத்தை பற்றி உபதேசம் பண்ணிட்டு இருக்கும் போது அம்பிகைக்கு கொஞ்சம் சற்று கவன குறைபாடு இருந்தது, கொஞ்சம் ஆர்வம் குறைஞ்சிருந்தது. அதை பார்த்த உடனே சிவபெருமானுக்கு கோபம் நீ பூமியில போய் பிறக்கணும்னு சாபம் கொடுத்துட்டாரு. அம்பிகையும் அந்த சாபத்தை ஏத்துக்கிட்டு பூமிக்கு போயிடுறாங்க. அந்த நேரத்துக்கு உள்ள வந்த விநாயகரும் முருகரும் அவங்களுக்கு கோபம் அவர் கையில இருக்கிற ஆகம நூலை வாங்கி கடல்ல தூக்கி வீசிட்டாங்க. உடனே சிவபெருமான் முருகருக்கு சாபம் கொடுத்து நீ பூமியில போய் போறன்னு சொல்லிட்டாரு. ஆனா விநாயகருக்கு சாபம் கொடுக்கல. ஏன்னா விநாயகருக்கு யாருமே சாபம் கொடுக்க முடியாது. இப்ப சிவபெருமானுடைய கோபம் அடுத்து நேரா நந்தி தேவர் பக்கம் திரும்புது. ஏன்னா அவரு தானே சமயம் தெரியாம இவங்க 2 பேரை உள்ள விட்டாரு. அதனால நீ பூமியில போய் சுறாமீனா போறன்னு சாபம் கொடுத்துட்டாரு. சோ தக்க தருணத்துல இவங்களுடைய சாபம் தீர்க்கறதுக்காக இறைவனை மீனவனாக சுறாமீனை பிடிச்சதா வரலாற்றுல இருக்கும். ஆனா மாணிக்கவாசக பெருமாள் திருவாசகத்துல கெளிற்று மீன் எது பிடித்துன்னு சொல்றதோட்டு நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடலில் அவங்க போட்ட ஆகம நூல் இருக்கு இல்லைங்களா, அந்த நூலை கண்டெடுத்து ஆகம நூல் சொல்லப்படுற இந்த தெய்வீக நூல்களை மகேந்திர மலையிலிருந்து அவருடைய 5 திருமுகங்களால உபதேசித்து அருள் புரிந்தார்னு சொல்றாரு. மீண்டும் அடுத்த பதிவுல அடுத்த 2 பாடல்களை திருவாசகத்திலிருந்து படிக்கலாம். நன்றி, வணக்கம்.